ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் சேவா. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காகவோ இல்லை ஃபேமிலியில் சம்டைம்ஸ் யாராவது டெத் ஆகிட்டாலோ அவங்க பேரை கார்டில் இருந்து ரிமூவ் பண்ண வேண்டி இருக்கும். நீங்கள் ரிமூவ் பண்ண கார்டோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செக் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளோட சர்ச் பாரில் டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா tnpds.government.in பார்த்தீங்களா, இதுதான் ரேஷன் அட்டையோட அஃபிஷியல் வெப்சைட். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் கார்டோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள். அதில் லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா குறிப்பு எண், அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர். உங்கள் நேமை ரேஷன் கார்டிலேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் அதில் வரும். அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, பதிவு செய்ய. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கை சமர்ப்பிப்பு நிலை, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற செக்ஷன். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவண சரிபார்ப்பு நிலை, அதாவது நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. தேர்ட் செக்ஷன் வந்து துறை சரிபார்ப்பு நிலை. துறை சரிபார்ப்பு நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் ஆஃபீஸர் சம்டைம்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபோர்த்து செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கை அனுமதிப்படுத்தல் நிலை, அதாவது எல்லாமே கரெக்டாக இருந்தால் உங்களுக்கான அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் பிடிஎஃபாகவே டவுன்லோட் பண்ணி உங்களால் ஸ்டேட்டஸ் பார்த்துக்க முடியும். மேலே தெரியுது பார்த்தீங்களா விண்ணப்ப பதிவிறக்கம் ஆர் டவுன்லோட் அப்ளிகேஷன், அதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிஎஃபாகவே இதை பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.